வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் குட் டே படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படம் பார்த்தாவது குடிக்கிற மக்கள் திருந்துவாங்களா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த திரைப்படத்தோட கதை, கதாநாயகன் பிருத்திவிராஜ் ராமலிங்கம். கதாநாயகன் ஒன்றும் பண்ண மாட்டாரு. கதாநாயகன் யூஸ்வலாக ஒரு பிரைவேட் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் ஒரு சாதாரண சூப்பர்வைசராக இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஊரில் தான் இருக்காங்க. இவர் இங்கேருந்து ஒரு 20,000 சம்பாரிச்சு அவங்களுக்கு ஒரு 10,000 அனுப்புவார். இவர் கொஞ்சம் கற்றுப்பார். மீதி ஒரு பணத்தை அவங்க அம்மாவுக்கு அனுப்புவார். இந்த அம்மாவுக்கு அனுப்புறது அவரோட மனைவிக்கு பிடிக்காது. எவ்வளோ அமிச்சேன்னு சொல்லிட்டு அவரை போட்டு இமிசா பண்ணும். கதாநாயகனுக்கு அந்த ஒரு டென்ஷன். கதாநாயகனுக்கு வேற பார்த்தீங்கன்னா சேலரி வரலன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம், டேய் மச்சான் 1000 ரூபா கேடா, டேய் மச்சான் 1000 ரூபா போடுறா, 1000 ஒருத்தன் கூட ரூம்மேட்டே என்ன பண்ணுவான், 1000 ரூபா போடுறான்னு சொன்னோன்னே, டேய் மச்சான் அந்த கொஞ்சம் ஷூ எடுத்தது கூட அப்படின்னுவான். அவன் அப்பயே ஷாக் ஆகி ஒரு படுத்துடுவான். டேய் நான் ஃப்ரெண்ட்லியே தான் நான் சொன்னேன்னுவான். அவனுக்கு ரோஷம் அதிகம். அந்த மாதிரி கதாநாயகன் அப்பப்போ இது பண்ணுறான். இந்த கம்பெனியில் மேனேஜர் இருக்காரு. அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார், மேனேஜர் ஒரு பொண்ணு ஒரு கம்பெனி கொடுத்தான்னு சொல்லிட்டு ஏதாவது கம்பெனியோட ஓனர் என்ன பண்ணுவார், பூஜைலாம் போட்டு இது பண்ணிட்டு, இந்த பொண்ணு இந்த சூப்பர்வைசர் மேனேஜர் மட்டும் இங்கே இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடியாக அந்த கதாநாயகனை திட்டுவார். இருப்பாருங்க, வல்கர் வார்த்தை பறக்கும், அசிங்கசியமான வார்த்தைகள் பறக்கும். ஒன்றும் கேட்டிங்கன்னா அந்த மேனேஜர் ஓடி கொடுத்த வேலையை செய்டா பென்னு சொல்லிட்டு அவனை பட்டு போட்டு அடிச்சிருவாங்க. ஏற்கனவே கதாநாயகன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆனாரு. ஆனால் அப்படி இருந்து கூட ஈவினிங் எல்லாரும் போனதுக்கப்புறம் கூட காரை மடக்கி சேலரி போட்டாராங்க சார். ரொம்ப அந்த மாதிரி கெஞ்சர் சீன்லாம் ஒரு ரியாலிட்டியும் யதார்த்தமான நடிப்பை தான் தருது. ஒரு சராசரி ஒரு மனுஷன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிற சம்பளம் போலன்னா அவனோட இதுக்கு எது என்ன அவன் சொல்லிட்டு ரொம்ப அழகாக கதாநாயகன் நடிச்சிருப்பாரு. ஆனால் இப்படி தான் நம்ம அவன் மேலே இறக்கம் வரும், பாவம் வரும். ஆனால் பணம் இப்போ பேங்க்கில் கிரெடிட் ஆச்சுன்னு மெசேஜ் வந்த உடனே ஒரே ஒரு தாங்க தண்ணி அடிக்கிறாரு. அந்த ஒரு நாள் நைட்டு தண்ணி அடிச்சுட்டு பண்ணுற கலாட்டா ஆகுது பாருங்க. அப்படி ஒரு கலாட்டா எடுத்திருப்பாரு. காமெடி ஆர்டிஸ்ட்லாம் யாரும் இல்லை, இவரே தான் காமெடி. இவர் குடிச்சதுக்கப்புறம் பண்ணுற அக்கிரமம் ஆகுது பாருங்க, அந்த மாதிரி அக்கிரமம். வீட்டில் ஹவுஸ் ஓனர் வாடகை பில்லு கொடுத்துட்டு போவார். நல்ல சீனு. இது என்னங்க இவ்வளோ கேட்பாரு. எல்லாங்க போவாங்க, இது என்னங்க முறை, ஏண்டா உன் வீட்டு முறை வாசலில் நீ சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு நான் 300 ரூபா தரணுமா அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் கிட்ட ஒரு பெரிய கரெக்டாக பண்ணுறாரு. கட்சியில் உங்கள் ஒய்ஃபை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். ஒய்ஃபை கூப்பிட்டு, நான் இன்னும் 200 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து தரேன், என் வீட்டு கவுசில் கழுவி கொடு அப்படின்னுமா. இந்த மாதிரி இது பண்ணி அடிச்சு கரெக்டாக பண்ணி குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி அவன் மண்டையில் உடச்சிடுவான், கடை தூக்கி. இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் போனான் பாருங்க. அங்கங்கே போராடலாம் கரெக்டா. அந்த கரெக்டாக பார்க்கும்போதுலாம் நமக்கு தேட்டரில் சிரிப்பு அதம் பறக்குது. அப்படின்லாம் நடிச்சிருக்காரு கதாநாயகன். பிருத்திவிராஜ் ராமலிங்கம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவன் நைட்டு ஃபுல்லாக, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தான் படம் ஓடுது. அந்த ஒரு நாள் நைட்டில் அவன் பண்ணுற கரெக்டாக நமக்கு 2 ஹவர் படத்தில் எந்த விதமான போர் இல்லாத அளவுக்கு படத்தை கொண்டு போயிருக்காங்க. அங்கங்கே ஒவ்வொரு விபரீதம். அவன் பின்னாடி கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பான். அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது லவ் பண்ணியிருப்பான். ஆனால் அவள் கல்யாணம் ஆகிடுது. ஆனால் அவளுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டு, அவளை இது பண்ணிக்கிட்டு, அந்த இடத்துல அவன் ஹஸ்பண்ட் கத்தி, அவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த இடத்துல இவன் மாட்டிக்கிட்டு, அந்த இடத்துல இவன் அடித்து இது பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளோட குழந்தையை கடத்தின்னு போயிடுறாங்க. அந்த கடத்தின்னு போட்ட டைமில் இவன் ட்ரெஸ் எல்லாம் புரியும் போடணும், எக்ஸ்போர்ட் ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பாரு கதாநாயகன். அந்த போலீட்டை சேர்த்து போடுறது அவருக்கு தெரியல. குடியில் ஒன்றும் தெரியல. என் ஷர்ட்டே இஷ்டம் இல்லடா மச்சான், உன் ட்ரெஸ் எடுத்துன்னு போயிடனா சொல்லி ஷர்ட்டை எடுத்துன்னு போயிடுவான். இன்ஸ்பெக்டர் ஷர்ட்டை எடுத்துன்னு போயிட்டு வாக்கி டாக்கி எடுத்துன்னு போயிடுறான். அங்கே போகிற இடம்லாம் கரெக்டா. அந்த இடத்துல அந்த குழந்தையை கடத்தின்னு போகிற பைக்கில் ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ஸும் கடத்தின்னு போகிறவனே வழி மறைச்சி நிற்பான், என்ன பண்ணுறான்ட்டு. அவன் உடனே பயந்துடுறான், உண்மையான போலீஸான்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு தெரியல, அமுச்சிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த செருப்பை விட்டு போயிட்டான்னு சொல்லி நான் பார்த்தேன் சொல்லிபோது, அந்த குழந்தைய காணாமல் போகிறதுக்கு உண்டான கண்டுபிடிக்கிறதுக்கு இவரும் ஒரு காரணமாக்குறாரு. ஆனால் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த குழந்தை கண்டுபிடிச்சாலும் உயிரோடு கிடச்சிதா இல்லையா, ஏன்னா நரபலி கொடுக்குற மாதிரிலாம் இப்போ சம்பவம்லாம் நிறைய நடக்குது. அதையும் இதில் அட்டாக் பண்ணி எடுத்திருக்காங்க.
அந்த குழந்தை வந்து கிடைச்சாலும் உயிரோடு இருக்குதா இல்லையா தான் இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தோட மொத்த கதையுமே ஒரு சராசரி மனுஷன் குடும்பத்தில் ஒரு லைஃப்பில் வந்து குடிகாரனுக்கு வந்து குடும்பம் அமையும் போது அவன் குடும்பத்தை பார்த்து செவுத்துல வரைஞ்சி அழுவான். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சீக்வன்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது. இதில் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சீன் வந்துட்டு போகிற மாதிரி. இவரோட கதாநாயகனோட ஃப்ரெண்டு தான், அவங்களும் குடிப்பாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. பகவதி பெருமாள் பார்ல மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பஸ் ஸ்டாண்ட் டிப்போவில் பூந்து மைக்கில் வந்து பேசியிருப்பார். அந்த இடத்துல வந்து போஸ் வெங்கட் வந்து அவரோட பங்குக்கு ஒரு சீன் வந்துட்டு போவார். அதுக்கப்புறம் காளி வெங்கட் இவரும் அவரும் வந்து மீட் பண்ணுற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். போலீஸ்காரன் நினச்சின்னு உள்ளே வந்து இவர் ஆட்டோவில் உட்கார வச்சு இவருக்கு தண்ணி வாங்கிட்டுக்கிட்டு இது பண்ணுவார். அப்புறம் இவர் கதையை சொன்னதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு அவங்கள போய் அடிக்கலான்னு சொல்லி கல்ட்டா பண்ணுறது. திருப்பி கல்ட்டா பண்ணதுக்கப்புறம் ஒரு விதத்தில் காளி வெங்கட் என்ன பண்ணுவார், திடீர்னு வந்து இவர் ஹெல்ப் பண்ணுறன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் லேடிஸ் கிட்டலாம் இப்போலாம் நீ போய் பேசக்கூடாது சொல்லி அவர் எதுக்கு அடிச்சிடுவார், என்னையே நீ அடிச்சிட்டியா, உன்னை விடமாட்டேன், தளபதி நீ என் நண்பன் சொல்லிட்டு இவர் அடிச்சு அடுத்த செகண்ட் இவர் கதாநாயகன் அடிக்கிறதுக்கு ஆள்லாம் கூட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு கலட்டா பண்ற சீன்ஸுங்களாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப நல்லா அழகா இருக்கும். நமக்கு வந்து கலட்டா பண்றது தப்பாவும் தெரியும், அதே சமயத்தில் அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து காமெடியா தெரியும். ரொம்ப அதான் சொல்லணும், இந்த படம் தியேட்டரில் உட்கார்ந்தா ஒரு ஸ்டார்டிங்க்கு ஒரு 2 சீன் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இழுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து படம் சீன் வந்து நவுறது 2 பேரும் ஓடுற வேகமே தெரியல. படம் ஸ்லோ மோஷனாக தான் ஓடுது, ஆனால் வந்து படம் போர் அடிக்காத அளவுக்கு சூப்பராக ஓடுது படம். கதாநாயகன் அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்காரு. மெயின் வந்து வேலு ராமமூர்த்தி சுடுகாட்டில் வந்து வெட்டியானா வராரு. அவர் வெட்டியான் கேட்டில் வராரு. இவர் போய் எல்லா இடத்துல மீட் பண்ணும்போது அடி வாங்கி வாங்கி அடிபட்டு உள்ளே போகும்போது சுடுகாட்டையும் சேர்த்தாமே விடுறாரு. சுடுகாட்டில் வந்து அவன் ஒரு ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து செத்து இருப்பாங்க. அந்த இடத்துல ஹஸ்பண்ட் வந்து விக்கி அனதை பார்த்தோ இவர் குடிச்சிருப்பாரு. இருந்தாலும் அந்த வேலு ராமமூர்த்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு சில சத்துவங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அப்பப்போ அவர் திருந்துறாரு. இந்த மாதிரி ஒரு நம்ம குழந்தைய வந்து நம்ம எதிர்க்கவே வந்து ஒருத்தர் கடத்தின்னு போனாங்களே, நம்ம அந்த குழந்தைய வந்து நம்ம கண்ணில் பார்த்து கூட நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறியாமல் அவருக்கு கதாநாயகனுக்கு தண்ணி வந்து ஃபீல் பண்ணுறாரு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இவர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் திருந்துறாரு ஃபீலிங் ஆகி. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒன்னேன்னா குடிகாரன் வந்து நமக்கு குடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் பண்ணனா நமக்கு வந்து பார்க்குற ஒவ்வொரு மக்களும் நம்மளை எப்படி பார்வை பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒயின் ஷாப்பை மூடியே ஆகணும்னு சொல்லிட்டு லேடிஸுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொன்று பக்கம் அந்த போராட்டம் பண்ணும்போதே என்ன மச்சா நீங்கள் ஒயின் ஷாப் மூடிதேடா அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் இது பண்ணுறாரு. கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு கூச்சமே இல்லை கதாநாயகனுக்கு. லேடிஸுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க, ஒயின் ஷாப்பை மூணு, அந்த ஒயின் ஷாப்பை வந்து திறக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவர் காத்து நிற்காரு. இப்படிப்பட்ட கேட்டு தான். ஆனால் இதுக்கப்புறம் அவர் லாஸ்ட்ல வந்து திருந்தினா இல்லையா. ஆனால் குடிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் திருந்தணும். அதாவது குடிகாரங்க படத்தை வந்து எடுத்து நிறைய படத்தை வந்து திருந்துற படத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த படத்துலையும் கொஞ்சம் வந்து குடிக்கிறவங்களுக்கு எப்படி சமுதாயத்தில் மரியாதை கிடைக்குது, அவன் குடும்பத்தை சுற்றி எப்படி மரியாதை கிடைக்குது, நாம என்ன தப்பு பண்றோம், நம்ம அநியாயம் பண்றோமே நமக்கு தெரியாதையே, குடிக்கத்தை நிறுத்துக்க அப்படின்னு சொல்லி கதாநாயகன் வந்து திருந்தினா இல்லையா. இந்த படத்தை வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல முடிக்கிறாங்க. இது என்னோட தனிப்பட்ட முறையில கருத்து என்னன்னா, இந்த படத்துல வந்து இதுக்கப்புறம் வந்து யாரும் குடிக்காதீங்க. ஏன்னா குடிச்சிட்டு ரோட்ல உளுந்து கிடக்கிறதோ சட்டை கிழிக்கிறதோ வந்து ஒவ்வொருத்தரும் உங்களை வந்து ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. அந்த மாதிரிலாம் அசிங்கம் பண்ணிக்காதீங்க. அந்த குடியில அப்படி என்ன இருக்கு சார்? குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடல்நல கெடுன்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் போடுறாங்க, பேக்கெட்ல விற்கிறாங்க, ஒயின் ஷாப்ல பாக்குறாங்க. கவர்மெண்ட்டே இதை வந்து விற்கிறதோடு தான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. சிகரெட்டு பிடிச்சா உடல்நல வந்து கெட்டுடும் சொல்லி வந்து பேக்கெட்லேயே போடுறாங்க. நம்ம அதே மாரி வந்து நம்மளோட உடல் கெட்டுடும் தெரிஞ்சிருந்து தான் ஸ்மோக் பண்றாங்க. ஸோ வந்து இதை நம்ம கம்பெனி விற்கிறவனையும் குறை சொல்ல முடியாது, குடிக்கிறவங்களை தான் அதிகமாக குறை சொல்லணும். ஏன்னா நம்மளோட உடல்நலம் கெட்டுடும் தெரியும். தான் நம்மளை சுற்றி இருக்க குடும்பத்தில் வந்து நம்ம எவ்வளோ ஒரு குடும்பத்தில் நம்ம முக்கியம்ன்ட்டு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து அந்த தவறு நம்ம பண்ணும்போது அந்த தவறை வந்து நம்ம திருத்திக்கணும். நம்ம எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து சிகரெட்லேருந்து கெட்ட பழக்கத்தை நம்ம நிறுத்திட்டா கம்பெனிக்காரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணிப்பான். ஆனால் இது நடக்குமா? நடக்காது. நடந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல வந்து
நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களும் கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருப்பாங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கதாநாயகன் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜ் ராமலிங்கம், போஸ் வெங்கட், பகவதி பெருமாள், வேல ராமமூர்த்தி, மைனா நந்தினி மற்றும் பலர். இந்த திரைப்படத்தில் வந்து இசை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்ல சூப்பராக இருக்கு சார். நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரிக்கு சாங்கும் நல்லா இருக்கு. கோவிந்தா வசந்தா. இந்த படத்தோட டைரக்ஷன் என் அரவிந்தன் ரொம்ப அழகா நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி திரைப்படம்லாம் தைரியமாக நல்லா எடுத்திருக்காரு. மெயின் வந்து குடிகாரங்களை பற்றி நல்லா அழகாக சொல்லிட்டு நமக்கு போர் அடிக்காத அளவுக்கு அந்த குடிகாரங்களை பற்றியே அதிகமாக காட்டாமல் நமக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக ஒரு கமர்ஷியலாக இந்த திரைப்படத்தை எப்படி நல்லா கொண்டு வரணுமோ நல்லா அழகாக கொண்டு வந்திருக்காரு இந்த திரைப்படம். எல்லாருமே இவங்க பார்க்க வேணுமா அவங்க பார்க்கணுமா, முக்கியமாக இந்த திரைப்படத்தை வந்து குடிகாரங்க இந்த திரைப்படத்தை பார்க்கணும். குடும்பத்தில் இருக்கவங்க குடிச்சா என்ன கதி ஆகிறாங்க சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதர்களும் இந்த திரைப்படத்தை பாருங்க, பார்த்துட்டு கொஞ்சமாவது திருந்துங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் குட் டே படத்தின் திரை விமர்சனம். இந்த திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.